அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2025 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு 1/12/2025 நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா 1 மினிட் சார்ட்டு. நான் ஆல்ரெடி இந்த 1 வீக்காக வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம தான் பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது மண்டே நாளைக்கு நான் இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ண டேட் வந்து சண்டேங்க, 30/11/2025 ஈவினிங் வந்து 6:28க்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நாளை காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் நிஃப்டி அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 26,254 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அதை ட்ரா பண்ணுற பாருங்கள். 26,255 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆகும். அதாவது 26,280 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அகெயின் வந்து கீழே வருங்க. ஓகேங்களா? கீழே இது வரைக்கும் வரும். அதாவது 26,238 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும்னு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்க. இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ நாம் நீங்கள் எந்த இடத்துல கால் போகலாம், எந்த இடத்துல புட் போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் மார்க் பண்ணுறோம். வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போது மார்க்கெட் 26,280 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மார்க்கெட், அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, 26,254 ஓப்பன் ஆகி 26,280 மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் வந்து புட்டு ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல புட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ பாயிண்ட் நம்பர் 1 இந்த இடத்துல போடுறேன். 1 புட் என்ட்ரி. இதனோட டார்கெட் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் டார்கெட்டுங்க. 26,238 தான் உண்டான டார்கெட். இதோ நீங்கள் வெளியில் வந்துக்கணும். ஓகேங்களா? எகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் போகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இது நீங்கள் புட் என்ட்ரி எடுக்கிறீங்க, 26,280 புட் எடுக்கிறீங்க, இதுதான் டார்கெட். ஓகேங்களா? 26,238 தான் டார்கெட். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 40 ஒரு 40 பாயிண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் டெல்டா வில்லேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து அந்த அடிக்கு கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் அங்கேருந்து நிற்காமல் எகெயின் கீழே வந்ததுன்னா அதாவது 26,213 வரைக்கும் வரும். ஓகேங்களா? நீங்கள் அது வரைக்கும் ரெண்டாவது என்ட்ரி நான் சொல்கிறேன். ரெண்டாவது என்ட்ரி கால் என்ட்ரி நம்ம எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா 26,213 அப்படிங்கிறது என்ட்ரிங்க. ஓகேங்களா? கால் என்ட்ரி வந்து நீங்கள் இந்த இடத்துல போகலாம். ரெண்டாவது இடம் வந்து சி என்ட்ரி. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 213லேருந்து 250 இது ஒரு 40 பாயிண்ட் மட்டும் கிடைக்கும். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மேலே நின்று பிரேக் ஆகி மேலே போகும்போது நீங்கள் இங்கிருந்து போகும்போது நீங்கள் மறுபடியும் கால் எடுக்கலாம். இது வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மூணாவது என்ட்ரி பொறுத்த வரைக்கும் மூணாவது என்ட்ரி கால் என்ட்ரிங்க. மூணாவது என்ட்ரி கால் என்ட்ரி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 280 வந்து பிரேக் ஆகி மேலே போனால் மட்டுமே எடுங்க கால் என்ட்ரி. ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு நீங்கள் புட் என்ட்ரி போனீங்கன்னா டெஃபினட்டாக இது வரைக்கும் கிடைக்கும். அது ஸ்டாப் லாஸ் இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜ் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்துட்டு தான் போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீழே வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுக்கு இப்போ நீங்கள் இதுக்கு வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் ப்ரீமியத்தோட 30 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுக்கலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கால் என்ட்ரி எடுக்கலான்னு இதுதான் இந்த 197 அப்படிங்கிறது வந்து இது பிரேக் ஆகி கேண்டில் ஃபினிஷ் ஆகி கீழே நிற்கும் போது ஒரு 185 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 10, அதாவது இந்த இடத்துல 213 எடுத்தீங்கன்னா 185 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ப்ரீமியம் டீக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிற ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது. இது ஒன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ்ங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் சைடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புல்லிஷாக இருக்கணும்னு சான்சஸ் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் காலையில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் சொன்ன இடத்துல என்ட்ரி வந்துன்னா தாராளமாக எடுங்க. அதே மாதிரி 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுங்கள் சார், போதும். 10 to 15 பாயிண்ட்ஸுங்க வந்து ஈஸியாக கிடைக்குங்க. நம்ம சொல்கிற இடத்துல என்ட்ரி போனீங்கன்னா ஈஸியாக வந்து 10 to 15 பாயிண்ட் பிடிக்கலாம். இல்லை நான் பெரிய டார்கெட் வெயிட் பண்ணுவேன்னா அந்தளவுக்கு வெயிட் பண்ணால் ஒரு ½ an hour மேபி 2 hours 3 hours ஆயிரும். என்னை பொறுத்து ஸ்கேலப்பிங் பண்ணி பழகுங்க. அதாவது ஒரு 10 to 15 பாயிண்ட் பிடிக்கிறோமா, ஒரு அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் அதிகபட்சம் 10 to 5 நிமிஷம் வெளியே வர மாதிரி இருந்தால் ஸ்கேலப்பிங் பண்ணி பழகுங்க.
இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணி நிறுத்திக்கிங்க. இது வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 1 மினிட் கேண்டில் மட்டும் போட்டுக்குங்க. நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அங்கங்கே நீங்களும் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரைஸில் அந்தந்த இடத்துல வரும்போது நல்லா நீங்கள் இதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 1 வீக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்தால் மட்டுமே என்ட்ரி எடுங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்படுங்க. மார்க்கெட் எங்கேயும் போக போகிறல, டெய்லியும் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் மற்ற டேட்டாஸோ நியூஸோ அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ரைட், ஓகே. இல்லை மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே மேலே வந்து 346 ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து புட்டடுங்க, ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இல்லைங்க நான் ப்ளஸ்ஸே வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 202 க்ளோஸ் ஆகிருக்கு, 203 க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங்கே 150 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த லெவல்ஸ் எங்கே கிடைக்குன்னு பாருங்கள். நான் வரக்கூடிய காலங்களில் இந்த மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நான் உடனே நீங்கள் என்ட்ரி போங்க எடுங்கன்னு சொல்லவில்லை. ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குதுன்னு பாருங்கள். அது கூட ஸ்டாப் லாஸ் நீங்களே வச்சு பாருங்கள். நான் எப்படி இது மார்க் இது வந்து ரொம்ப ஈஸி தானுங்க. இந்த மெத்தடு வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் வரக்கூடிய காலம் நான் சொல்கிறேன். எந்தெந்த இதில் ட்ராவல் ஆகும் மார்க்கெட் அப்படிங்க நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒன்று வரும். க்ரூட் ஆயிலுக்கும் சில்வருக்கும் வீக்லி அனலைசிஸ் ஒன்று வரப்போகுது, போட போகிற பின்னாடி இதுக்கு அடுத்த வீடியோ வரும். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதை வந்து வீக்லி தான் கொடுத்துருக்கேன். வரக்கூடிய காலங்களில் இன்ட்ராடே கொடுக்க போகிறேங்க. டே இன்ட்ராடே கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு வந்து வீக்லி மட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம். வீக்லி ஒரு நாள் சாட்டர்டே இல்லை சண்டே மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய வாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஐடியா பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ஏதாவது சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.